Hello friends, welcome back to my channel Mom and V. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா சிக்கன் தம் பிரியாணி. இந்த பிரியாணில நான் முன்னாடியே சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணி வச்சிட்டேன். அதனால சிக்கன் நல்லா சாஃப்டா வெந்து அந்த மசாலாலாம் நல்லா ஊறி சூப்பரா இருந்துச்சு. இதோட மெத்தடும் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டும் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். எப்பயுமே ஒரே மாதிரி மெத்தட்ல நம்ம பிரியாணி செய்யறதை விட இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணோம்னா எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க இதே மெத்தட்ல சிக்கனுக்கு பதில் மட்டன், ஃபிஷ், ப்ரான் இந்த மாதிரி வேற எது வேணாலும் நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ரெசிபி தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிக்கன் மேரினேட் பண்றதுக்காக ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த பவுல்ல ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அது கூட பொடியா நறுக்குன 3 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு நறுக்கி வச்ச கொத்தமல்லி, அரை கைப்பிடி அளவு புதினா, கொஞ்சமா வெங்காயத்தாள் நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இது கூட நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு முழு எலுமிச்சை பழத்தோட சாறு, ஃபைனலா 4 டீஸ்பூன் தயிர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க ஆட் பண்ணதுமே இதோட அரோமா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கூட நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை எடுத்து இதை கலந்து விட்டுருங்க. மசாலா ஐட்டம்ஸ், வெங்காயம் இது எல்லாமே நம்ம கம்மியாக தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம பிரியாணிலையும் இதெல்லாமே சேர்க்க போகிறோம். இதில் ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக தான் நம்ம இதில் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை நீங்கள் 30 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணிவிடுங்க. நீங்கள் 30 மினிட்ஸ்க்கு இதை வெளியவும் வைக்கலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம். வாங்க இப்போ பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் 200 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நாங்கள் இதில் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போது இதில் ஸ்பைசஸ்லாம் சேர்க்கலாம். 2 பட்டை, 4 பிரியாணி இலை, 1 அன்னாசி பூ, 4 ஏலக்காய், 5 கிராம்பு. இப்போ இது கூட நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்க 4 வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. நான் போடுற அளவு எல்லாமே 1 கிலோ அரிசிக்கு. நீங்கள் கம்மியான அரிசி சேர்க்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை வதக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது ஒரு பக்கமாக கருக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் அது என்ன கலர்லேருந்து இப்போ என்ன கலரில் மாறி இருக்குன்னு. அதில் 4 பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் அது கூட நறுக்கி வச்சிருக்க 3 தக்காளியை சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக இந்த ஸ்டேஜில் அதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி 1 கைப்பிடி, புதினா 1 கைப்பிடி சேர்த்துக்கோங்க.
இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. புதினா கொத்தமல்லி நல்லா வெந்ததும் அது கூட 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, லாஸ்ட்டாக 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதும் அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா வதக்குனதும் இந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து இதை நல்லா இப்போ நம்ம வேக விட போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இதில் ஒரு மூடி போட்டுருங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நீங்கள் வேக வைக்கணும். அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் வத்திருச்சு. இப்போ நம்ம இதுலேருந்து பாதி எடுத்து இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம லேயர் போடுறதுனால நமக்கு மேலே போட ஒரு லேயர் தேவை. இப்போ மீதி இருக்கிறத நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை ஒரு லேயராக அது மேலே போட்டுருங்க. நீங்கள் இந்த லேயர் போட ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டவ்வை சிம்மில் தான் வச்சுருக்கணும். இப்போ ஒரு லேயர் ரைஸ் போட்டு முடித்ததும் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் கிரேவியை இன்னொரு லேயராக மேலே போடுங்க. அகைன் அதுக்கு மேலே மீதி இருக்க பாஸ்மதி அரிசி. இப்போ இதுக்கு மேலே பொரிச்சு வச்சிருக்க வெங்காயம், வறுத்து வச்சிருக்க முந்திரி, புதினா கொத்தமல்லி இதெல்லாமே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பழைய தோசைக்கல் எடுத்து ஸ்டவ்வில் வச்சு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வைக்க போகிறேன். இப்போ நம்ம இதை 5 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டில் வச்சோம், 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சோம். நம்ம இதை குக் பண்ண போகிறோம். டோட்டலாக 20 மினிட்ஸ். இப்போ இது மேலே ஒரு மூடி போட்டு அது மேலே ஒரு வெயிட் வச்சிருங்க. நீங்கள் ஒரு ஃப்ளாட்டான மூடி போட்டு அது மேலே இன்னொரு குக்கர் கூட எடுத்து வைக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் இதை சிம்மில் வச்சுருங்க. நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட தம் பிரியாணி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருக்கு. சாதம் எதுவும் குழஞ்சி போகவும் இல்லை, அடி பிடிக்கவும் இல்லை. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ இதை சர்வ் பண்ணலாம். நான் இதை ஒரு மண்பானையில் வச்சுருக்கேன். அது கூட தயிர் பச்சடி, கூட சிக்கன் லெக் ஃப்ரை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் ப்ரான் பிரியாணி, கருவாடு பிரியாணின்னு இன்னும் நிறைய வெரைட்டிஸ் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ இதை பிளேட்டில் போட்டு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா சுட சுட ஆவி பறக்க பிரியாணி ரெடியாக இருக்குது. சாப்பிட வாங்க. இந்த ஆனியன் ரைத்தா வீடியோ அண்ட் இந்த சிக்கன் லெக் ஃப்ரை வீடியோவும் நான் சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அது நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இதோட சுவையும் ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.